அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் வரவேற்பேன். இன்றைக்கு நாம பார்க்க போறது காகிதக்கலை. 1226வது நிகழ்ச்சி. இது எல்லாரும் பண்ணியிருப்போம். ஆனா இன்னும் ஒரு சிறப்பா பண்றவங்க, நம்ம சும்மா கப்பல் எடுத்தோட சரி வச்சுங்க, இல்ல ராக்கெட் எடுத்தோட சரி, அது மாதிரி உட்காந்து பார்த்தோம் இல்லையா? இவங்க பல விஷயங்கள் பண்றாங்க. பிரியா அவங்கதான் இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம நாராயணமூர்த்தி சார் தான் அறிமுகப்படுத்தினாரு. இவங்களோட குரு தாமரை செல்வன் அப்படின்னு பேரு. அவங்க கிட்ட 6 மாசம் கத்துட்டு இருக்காங்க. ஒரிகாமி அப்படின்ற இந்த கலை கத்துட்டு இருக்காங்க. கோவையில ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இது பவர் ஹவுஸ் பகுதியில இருக்கிற மாநகராட்சி பள்ளிகளெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நாம எப்பயுமே போன முறை கூட நம்ம ஓலை பயன்படுத்தி என்னெல்லாம் செய்யறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம். இந்த மாதிரி பல கலைஞர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம சிறப்பிக்கிறதுல நம்ம மைண்ட் ஒரு மைண்ட் நிற்கும். அதனாலதான் இன்னைக்கு இவங்களை அழைச்சிருக்கோம். இந்த நேரம் அவங்களுக்காக சூரிய பிரியா நீங்க பேசலாம். அதுக்கு முன்னாடி நாராயணன் சார் எதனா பேசுறீங்களா? வணக்கம். நான் போன இந்த இந்த 2 நாள் முன்னாடி சண்டேல இங்கே வார சந்தை ஒன்று, மாதத்தில் ஒரு நாள் செகண்ட் சண்டே ஒரு சந்தை நடக்கும். அந்த சந்தையில் இந்த ஓலை வச்சு செஞ்சவர் நம்ம செஷனில் பண்ணியிருக்காரு. பக்கத்தில் பேப்பரை வச்சு ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார், இவங்களுடைய குரு. அவரை கேட்டப்ப அவர் இந்த ஜூம்லலாம் வர முடியாது அப்படின்ட்டார். அவர் எனக்கு தெரியாது அப்படின்னாரு. திடீர்னு அன்னைக்கு போனப்போ பார்த்தா இவங்க இருந்தாங்க, பண்ணிட்டு இருந்தாங்க. கேட்டேன், உடனே ஒத்துக்கிட்டாங்க. சரி சார்கிட்ட கேட்டேன். இன்னைக்கு அந்த வீடியோ தான் போட்டிருந்தேன். அந்த கேப் ஒன்று செஞ்ச வீடியோ தான் எடுத்து நான் இந்த நம்ம குரூப்பில் போட்டிருந்தேன். நான் அவங்க ஒத்துக்கிட்ட வரேன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. ரொம்ப நல்லா பண்ணாங்க. ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப ஃப்ரீ. அந்த சந்தையில் தனி மேடை இருக்கும். அந்த மேடையில் இவங்க சின்ன பசங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. எப்படி செய்யணும், எதை இந்த பேப்பரை வச்சு, கலர் பேப்பர் வச்சு, நியூஸ் பேப்பர் வச்சு சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க இன்னைக்கு பண்ணுவாங்க. பண்ற கூட பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்படி இல்லைன்னா நம்ம ரெக்கார்டிங் இருக்கு, ரெக்கார்டிங் பார்த்துட்டு பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க ஆரம்பிங்க மேடம். நன்றிங்க ஐயா. நன்றி. நீங்க ஆரம்பிங்க. வந்துட்டு உங்களுக்கு நீ பேசிட்டே பண்ணுங்க. சரிங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். உங்கள் ஓரிகாமி சூரிய பிரியா. ஓரிகாமியை பத்தி ஒரு சில வரிகள் பேசலான் இருக்கேங்க ஐயா. ஓரிகாமிங்கிறது ஒரு காகித மடிப்பு கலை. ஓரினா மடிப்பு, காகிதம்னா காமி, அந்த மாதிரி அர்த்தம். காகித மடிப்பு கலை. இது சீனால முதல்ல தோன்றியது, ஜப்பான்ல புகழ்பெற்று திகழ்ந்தது. பின்னர் இது சிறப்பு அவங்க கலாச்சாரத்துல இந்த ஓரிகாமிங்கிறது கண்டிப்பா இருக்கணும்னு அவங்க நினைச்சிருக்காங்க. நம்பப்பட்டது என்னன்னா, குழந்தைகளின் பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பா இருக்கும். லெஃப்ட் பிரெயினும் ரைட் மூளை வேலை செய்யும். அதே மாதிரி லெஃப்ட் பிரெயினும் லெஃப்ட் ஹேண்டும், அந்த மாதிரி ரெண்டுமே எல்லா ஆக்டிவிட்டிஸும் இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் படைப்பாற்றல், இடம் சார்ந்த பகுத்தறிவு, அப்புறம் நுண்ணிய மோட்டார் திறன்கள், அந்த மாதிரி குழந்தைகளுக்கான நிறைய ஆக்டிவிட்டிஸ் இந்த ஓரிகாமில அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. பாரம்பரியமாகவே 1000 கொக்குகள் செஞ்சா அவங்களோட விருப்பம் நிறைவேறுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஒரு அவங்களோட இது. அதனால அவங்க இதுக்கு எக்ஸாம்பிள் ஜப்பான்ல ஒரு ஒரு 2 வயது குழந்தை, சடகோ சசாகிங்கிற குழந்தை ஒரு விபத்துல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எப்ப வேணாலும் மரணம் என்று சொல்லியிருந்தாங்க. அந்த 2 வயது குழந்தையிடம் நீங்க 1000 கொக்குகள் செஞ்சீங்கன்னா நீங்க உங்க விருப்பப்படி நீங்க இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த பெண்மணியும் 1000 கொக்குகள் செஞ்சுட்டு இருந்தாங்க, அதுக்கு மேலாகவும் செஞ்சுட்டு இருந்தாங்க.
செஞ்சுட்டு இருக்கும் போது 10 வருடம் கழிந்து அவங்க இறந்துட்டாங்க. அந்த இறந்துட்டாங்க அதோட நினைவாக தான் ஒவ்வொரு நாடுகளிலும் கொக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அது பிரபலமா எல்லா பக்கமும் ஒரு பொழுதுபோக்காவும் இருக்கு, கலாச்சாரமாவும் இருக்கு. இந்த ஓரிகாமி செய்யறதுனால மக்கள் நம்பிக்கையோட ஒரு குணப்படுத்துதல் என்ற நம்பிக்கையோட ஜப்பான் நாட்டுல இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதாங்க ஐயா இந்த ஓரிகாமியோட சிறப்பு. ஓகேங்க ஐயா, நாங்க இப்ப ஓரிகாமில முதல்ல ஒரு கிராஃப்ட் பண்ண போறேங்க. இந்த மாதிரி ஸ்கொயரான பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது ட்ரையாங்கிள் வடிவத்துல ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு கேமரா இன்னும் கொஞ்சம் கிட்ட எடுத்துட்டு போகலாம் சார். எஸ். வச்சுட்டு இந்த லைன் வருது பாருங்கய்யா, இந்த லைன்ல இருந்து இப்படி பெண்ட் பண்ணுங்க. இந்த லைன்ல இருந்து பெண்ட் பண்ணணும். கீழே இருக்கிறத இப்படி பெண்ட் பண்ணணும். இந்த ரைட் சைடு இருக்கிறத ஒரு பெண்ட் பண்ணணும். இந்த ரைட் சைடு, லெஃப்ட் சைடு ராக்கெட்டா? இல்லைங்க, இல்ல வரும் ஒரு உருவம் வரும். ஒரு வெயிட் பண்ணுங்க. கீழே வச்சு பண்ணுங்கம்மா, உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். கேமரா ஓகே. அப்பவே நினைச்சேன் கரெக்டா இல்லையே. இந்த இடது பக்கம் இருக்கிறது மடிப்பு. ஒரு பக்கம் மடித்தால் மறுபக்கமும் மடிக்கணும். ஓரிகாமியை பொறுத்த வரைக்கும் 2 பக்கமும் மடிப்பு இருக்கணுங்க. உங்களுக்கான இதயம் வந்துருக்குங்க. இதெல்லாம் உங்க போட்டோஸ் ஒட்ட வச்சுக்காங்க. இதை யாருக்காச்சும் அன்பளிப்பாவும் கொடுக்கலாங்க. இதயம். அடுத்ததுங்க ஐயா ஒரு பறவை ஐயா. முதல்ல முக்கோண வடிவுல வடிச்சுக்கணுங்க ஐயா. அதே மடிப்பை ஆப்போசிட்ல மடிக்கணுங்க ஐயா. மடிச்சிட்டுங்க. இந்த பிளஸ் மாதிரி இருக்குங்க, அத வந்து அப்படியே பெண்ட் பண்ணி இப்படி மடிக்கணுங்க ஐயா. இந்த மாதிரி ஃபோல்டு பார்த்தீங்கன்னா இப்படி இந்த பெட்டல்ஸ் மாதிரி இருக்குங்க நடுவுல. அதுல ஒரு லேயர் மட்டும் எடுத்து மேல் சைடு பார்த்து மடிக்கணும். இந்த சைடு லெஃப்ட் சைடு லேயர் எடுத்து ஒரு பக்கம் மடித்தால் மறுபக்கம் மடிக்கணும். பின்புறம் திருப்பி இந்த கார்னர் எடுத்து மேல இப்படி எட்டி பாக்குற மாதிரி இல்லைங்கய்யா. இத பெண்ட் பண்ணி ஃப்ரண்ட்ல, இதுதான் வந்து பட்டர்ஃப்ளை. அழகான பட்டர்ஃப்ளை. அருமை அருமை. அதுல டிசைன் போட்டுக்கலாமா? பட்டர்ஃப்ளை மாதிரி போட்டுக்கலாங்க ஐயா. குழந்தைகள் வந்து இதுல டிராப்ஸ் மாதிரி வைப்பாங்க ஐயா. டிராப் இதுல எல்லாம் வச்சு சார்ட் பேப்பர் மாதிரி வைப்பாங்க. சரி சரி. கலர்ஃபுல்லா நம்ம கலர் எந்த கலர் வேணுமோ கொடுத்துக்கலாங்க ஐயா. சரி சரி. அடுத்ததுங்க ஒரு பறவை. பறவைக்கு இதே மாதிரி முக்கோண வடிவில் வடித்து அந்த லைனோட மையப்பகுதியில இப்படி மடிக்கணுங்க ஐயா. அதே மாதிரி ஒரு பக்கம் பண்ணா மறுபக்கமும் பண்ணணும். காகிதக்கலையை பொறுத்த வரைக்கும் 2 பக்கமும் மடித்திருக்கணும். 2 கைகளும் வேலை செய்யணுங்க.
பின்பக்கம் மடிக்கணுங்கய்யா. பின்பக்கம் மடித்து இதை பெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இதுக்கு அழகான மூக்கு கொடுக்கணும். அது மூக்கா? ஆமாங்க, இது வந்து மூக்குங்க. இது மூக்கு. இது அப்படியே இழுத்தோம்னா என்ன நிமிஷம். இப்படி கொடுத்தோம்னா இது வாத்து. ம். வாத்து இதுலயே 3 கலை பண்ணலாங்க. ஓ. இந்த வாத்தை அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்து உள்ள பெண்ட் பண்ணி இப்படி கொடுத்தா செஸ் குதிரை. செஸ்ல வைப்போம் இல்லைங்க, அந்த குதிரை. நைட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இத அப்படியே வச்சு கீழே கீழே இருக்க பாகத்தை ஏரோப்ளைன் மடிப்புங்க ஐயா. இதுக்கு ஏரோப்ளைன் மடிப்பு. ஒரு பக்கம் மடித்தால் மறுபக்கம் மடித்து இது ஒரு காகம். குருவி, ஓ, காகம் ஓகே. காகம், குருவி, நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. அப்புறம் அப்படியே அதை ரிவர்ஸ் எடுத்து கீழே இந்த மடிப்பை வச்சுட்டு இது பெண் குயின். ஓ, ஒரு இதுலயே 4 உருவம் பண்றாங்க. அருமை. பெண் குயின் மாதிரி இருக்குங்களா? இருக்கு. அடுத்தது ஒரு பக்கத்தை மடித்து விட்டு பிறகு அந்த லைன்லயே அந்த மையப்பகுதியை வைத்து இந்த பக்கம் வலது பக்கம் எடுத்து இடது பக்கமும் மடிக்கணும். இந்த லைனை மையமா வச்சு மடிக்கணும். இந்த மேல் பகுதியில இத கொஞ்சம் மெதுவா பெண்ட் பண்ணி விடணும். சின்ன அப்படியே முன்பக்கம் கொண்டு வந்து வலது பக்கம் ஒரு மடிப்பு, இடது பக்கம் ஒரு மடிப்பு மடித்த பிறகு கீழே வலது பக்கம் விரிவாக பண்ணி இடது பக்கமும் விரிவாக பண்ணி இதை ஒரு மடிப்பு பண்ணணுங்க. இப்படி ஒரு மடிப்பு பண்ணா அழகான சட்டை. சட்டை காலர் இருக்கு பாருங்க. ஆமா, காலர். ஆமா. வெரி குட். நல்லா இருக்கு. காலர் சட்டை. ஓ, பட்டன் அது. சரி. ஆமா, ஓகே. குழந்தைகளுக்கு பிடிக்குங்க. இந்த மாதிரி பென்சில்ல ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி பாக்கெட்டும் போடலாம். ஒரு சின்ன கோடு போட்டு போட்டீங்கன்னா பாக்கெட்டு. பண்ணிக்கலாம். பேக்கெட் போட்டேன். அருமை. அடுத்தது போட்டோகிராஃப் ஐயா. கேமரா. இது ஃப்ரேம் போட்டோ ஃப்ரேம். போட்டோ ஃப்ரேம். ஆமா, 4 பக்கமும் மடிக்கணும். 4 பக்கமும் மடித்த பிறகு அதை பின்பக்கம் திருப்பி ஒரு முனை மட்டும் மடிக்கணும். கீழ இருந்து சதுர வடிவாக மடிக்கணும். மடித்து ஒவ்வொரு லேயராக மடிக்கணும். கீழ் நோக்கி இந்த பக்கம் இதை ஓபன் பண்ணி இந்த சைடும் மடிக்கணும். பின்புறம் மடித்து
4 பக்கமும் மடிக்க வேண்டும். கப்பு மரம். ஐயா இத 4 கப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இது எல்லாருக்கும் சின்ன வயசுல பண்ணது இது. ஆமா ஆமா, இது குழந்தைங்க லாஸ்ட் டைம் சண்டேல வந்து 4 கப் மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி பண்ணாங்க. ஓகே ஓகே. அடுத்தது பாக்ஸ்ங்கய்யா. என்னது? பாக்ஸ் பாக்ஸ் குழந்தைங்க டாய்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ்ங்க. ஓகே ஓகே. கீழே காமிங்க. பக்கம் 2 பக்கமும் மடிக்கிட்டு இந்த கார்னரை அந்த லைனை டச் பண்ற மாதிரி மடிக்கணும் இல்லையா? 4 பக்கமும் மடிக்க வேண்டும். நான்கு பக்கமும் மடித்து விட்டு பிறகு அந்த எல்லா பேப்பரையும் விரிச்சு விட்டு அதுல வர லைன்ல சின்ன சின்னதா போடணும். 4 பக்கமும் போடணும். அந்த மடித்த பேப்பரை 1 2 3 4 பங்குகளாக மடிக்க வேண்டும். மடித்து பின்புறம் திருப்பி இங்கிருந்து ஒரு லேயரும் இங்கிருந்து ஒரு லேயரும் மடிக்க வேண்டும். மடித்து இந்த ஒரு லேயரை விரித்து மேல் ஒரு பக்கமும் கீழ் ஒரு பக்கமும் மடிக்க வேண்டும். பின் இதை விரித்து மேல் பக்கம் ஒரு பாகம் கீழ் பக்கம் ஒரு பாகம் மடித்து விரித்தால் ஒரு அழகான ஸ்கொயர் பாக்ஸ். இதை கெட்டியான பேப்பர்ல பண்ணா நல்லாவே நிக்கும் இல்லையாமா? இல்லைங்க ஐயா, இந்த பேப்பர் தான் அதிகமா கொடுத்திருக்காங்க ஐயா. இது கிராஃப்ட். ஓ இல்ல இல்ல, நான் கேட்கறேன். நான் கொஞ்சம் கெட்டியான பேப்பர் நிக்குங்க ஐயா, நிக்குங்க ஐயா. நிக்கும். ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணலாம். வீட்டுக்கு யாராவது விருந்தாளிக்கு வராங்கன்னா இதுல பிஸ்கெட் வச்சு கொடுத்தா அவங்க பிஸ்கெட்டை பார்க்க மாட்டாங்க, இது எப்படி செஞ்சீங்க அப்படிங்கறத அவங்களோட நோக்கமா இருக்கும் இல்லையா? சரிம்மா சரிம்மா, நல்லது, அருமை. அடுத்தது ரேபிட். அதே மாதிரி ஒரு பக்கம் மடித்து அந்த லைன்ல மையப்பகுதியா வைத்து வலது பக்கம் ஒரு மடிப்பு இடது பக்கம் ஒரு மடிப்பு இரண்டையும் மடித்த பிறகு இதுல ஒரு பாகம் இடது பக்கம் ஒரு பாகம் கீழே அதே மாதிரி வலது பக்கம் ஒரு பாகம் இடது பக்கம் ஒரு பாகம் இந்த மாதிரி மடித்த பிறகு இந்த பாகத்தை ஓபன் பண்ணி இத உள்ள விட்டு ஒரு ஷேப் முக்கோண ஷேப் மாதிரி வருங்க இந்த ஓபன். அதே மாதிரி இந்த பாகத்தை ஓபன் பண்ணி இத உள்ள விட்டு ஒரு முக்கோண பாகம் இந்த மாதிரி. இதே மாதிரி கீழ்பக்கம் இதை ஓபன் பண்ணி கீழே இந்த மடிப்பு அழுத்தமா கொடுக்கறதே, இந்த மடிப்பு வந்தாதான் நம்ம அடுத்த ப்ராஜெக்டே பண்ண முடியுங்க. பின்பக்கம் திருப்பி இதை கீழ் பகுதியில் சின்னதா ஒரு மடிப்பு, இந்த அதையவே ஒரு மடிப்பு மடித்து மேல் பக்கம் முழுமையாக மடித்து முன்பக்கம் திருப்பி இது வந்து ஏரோப்ளேன் மடிப்பு.
ஒரு பக்கம் செய்தால் மறுபக்கமும் செய்ய வேண்டும். அதே பின்பக்கம் திருப்பி இது ரேபிட்டோட காது. ரேபிட்டோட வாலை உள்ள விட்டு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி அதே ஃபோல்ட பேக் சைடும் பண்றேன். இந்த ஃபோல்டு பண்றது வந்து அது திக்னஸா இருக்கிறது. இப்படி ஃபோல்டு பண்ணி இதை உள்ள கொண்டு வந்து இப்படி மடிப்பு. ஓ சூப்பர். பேக் சைடு கொஞ்சம் பெண்ட் பண்ணி விடணும். இது ரேபிட். ஓ ஓகே. அடுத்தது பேப்பர்ல ஒரிகாமி பேப்பர். கீழ் பக்கம் ஒரு மடிப்பு, மேல் பக்கம் ஒரு மடிப்பு. 2 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. கீழ் பக்கம் ஒரு மடிப்பு, மேல் பக்கம் ஒரு மடிப்பு. அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு மடிப்பு கொடுத்துக்கலாம். பிறகு ஒரு ஒன் சைடு மட்டும் மடிப்பு கொடுத்த பிறகு இப்ப குழந்தைகளிடம் சொல்லுவாங்க, இப்ப நம்மளுக்கு ஒரு வீடு வந்துருச்சு பாருங்க, எல்லாருக்கும் ஒரு வீடு வந்துருச்சா. அதுக்கப்புறம் ஒரு வீடு பத்தாது, இன்னொரு வீடு வேணும்ல. அதனால இதுக்குள்ள கைவிட்டு இன்னொரு வீடு நம்ம வர வைக்க போறோம். இன்னொரு வீடு வரப்போகுது. வந்துருச்சா, 2 வீடு இருக்கு நம்மளுக்கு. இப்போ அதை க்ளோஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அழகான ஒரு கோபுரம் மாதிரி கிடைக்கும். அதுல இடது பக்கம் ஒரு மடிப்பு, வலது பக்கம் ஒரு மடிப்பு. அதே மாதிரி பின்புறம் திருப்பி வலது பக்கம் ஒரு மடிப்பு, இடது பக்கம் ஒரு மடிப்பு. அதைய கீழ இருந்து 1 2 3 மடிப்பு. அதே மாதிரி முன் பக்கம் திருப்பி 1 2 மடிப்பு. அழகான கிரிக்கெட் கேப் இல்லையா. அருமை. Hi. Nice, very nice. சூப்பர். அடுத்தது மறுபடியும் பேப்பர்ல இன்னொரு கிராஃப்ட் கேப். அதுக்கு வலது பக்கம் மேலிருந்து கீழாக ஒரு மடிப்பு, இடது பக்கம் மேலிருந்து கீழாக ஒரு மடிப்பு. கீழ இருந்து ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எடுத்து முதல் மடிப்பு, இரண்டாம் மடிப்பு, பின்புறம் திருப்பி இதுல இருந்து இந்த லைன் இருக்கும், அந்த லைன்ல இடது பக்கம் ஒரு மடிப்பு, வலது பக்கம் ஒரு மடிப்பு. கீழ இருந்து ஒரு மடிப்பு, பின்பு இந்த மடிப்பு இதுல போய் சொருகணும். இந்த கேப்ல நல்லா நிக்கணும்.
வச்சு இந்த மேல் பாகத்தை உள்ள விட்டு மடிச்சா நம்மளுக்கு நைட்டிகேல் நர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. உலகத்தின் முதலாக தோன்றிய நைட்டிகேல் அவங்க வச்சிருக்க நர்ஸ் கேப். ஹாய் Great. அருமை. ஹாய் 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 சொல்லு. அதுக்கப்புறம் இது அப்படியே விரிச்சோம்னா இவாங்க இது ராஜா கேப். அப்படி ஓ அந்த காலத்துல இதத்தான் போட்டிருப்பாங்க, ராஜா குதிரை. அந்த வா அடுத்தது பேப்பர் பர்ஸ். வந்து முதல் கீழ இருந்து மேல ஃபோல்ட் பண்ணணும். என்னது பேப்பர்? பர்ஸ் காயின்ஸ் போட்டு வைக்கிற மாதிரி. ஓகே ஓகே. கீழ இருந்து ஒரு மடிப்பு, ஒரு மடிப்பு, கீழ இருந்து ஒரு முக்கோண மடிப்பு, மேலிருந்து ஒரு முக்கோண மடிப்பு, இந்த லைன் மையப்பகுதியை முடிச்சு ஒரு மடிப்பு. மடித்த பிறகு வலது பக்கம் இருந்து ஒரு மடிப்பு, இடது பக்கம் இருந்து ஒரு 2 இன்ச் அளவு மடிப்பு. பின்பு அந்த மடிப்பை வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி இருந்தோம். க்ளோஸ் பண்ணிட்டு மேல இருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு முன்பக்கம் ஒரு மடிப்பு, அந்த மடிப்பை வச்சுட்டு கீழே வந்து அந்த மடிப்பை முன்பக்கம் ஒரு மடிப்பு. இதை அப்படியே கொண்டு வந்து இந்த கேப்ல உள்ள விடணும் இந்த மடிச்சதை. அழகான ஒரு மணி, ஒரு பர்ஸ், காயின் வச்சுக்கலாம். அப்புறம் எங்காச்சும் ஃபங்க்ஷனுக்கு போறோம், அவங்களுக்கு ஏதாச்சும் பரிசு கொடுக்கணும், தொகை கொடுக்கணும்னா இதுல வச்சு கொண்டு போயிருக்கலாம். அந்த 2 பக்கம் ஒட்டினதை ஒட்டிடலாமாம்மா? ஒட்டிடலாங்கய்யா. இங்க ஒரு பின் அடிச்சுக்கலாம், ஸ்டாப்லர் பின் போட்டு. அடுத்து இந்த காயின் வச்சுக்கலாங்க. சரி மொய் சரி கவர் அந்த மாதிரி ஏதாவது மொய் கவர் வச்சு கூட நம்ம ஏதாச்சும் டிராயிங் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி கொண்டு போய் கொடுத்துக்கலாம். அருமை. கவர் வாங்க வேண்டாம், வெளியில அர்ஜென்ட்டுக்கு பேப்பர் வச்சு பண்ணிக்கலாம். அவசரத்துக்கு வாங்க வேண்டாம், இந்த A4 சைஸ் பேப்பர் இருந்தா போதுங்க. சரி 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 அழகா சரி கலர் பேப்பர்ல பண்ணா கூட அழகா பண்ணா இருக்கும். என்ன நல்லா இருக்கும். ஆமா, அது நம்ம கற்பனை வளத்தை பொறுத்து இருக்கு. ஆமா. பர்ஸ் யாரும் கூடவே செஞ்சுட்டு இருந்தாங்களே, லதா மேடம். இல்ல சார், செய்யலான்னு வச்சேன். அவங்க ஸ்பீடுக்கு பண்ண முடியாதுல்ல. டைம் இருந்தா தானே பண்ண முடியும். கையில வச்சிருக்கேன் பேர். 1 to 1 பண்ணலாம். பண்ணுங்கம்மா ஆமா, பண்ணுங்க. 1 on 1 பண்ணலாம். போட்டோ ஃப்ரேம் சொல்லியிருந்தேங்க, இப்ப பண்றோம். அதான் நீங்க அப்ப அது இல்ல சொல்லுங்க. இல்ல சார், ஒரு பக்கம்
இரு பக்கம் 4 பக்கங்களும் மடக்கணும். நான்கு மடக்கணும் அதுக்கு. அழகான போட்டோ ஃப்ரேம். இங்க நம்ம ஓ போட்டோ சின்ன குழந்தைங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டா இருந்தா வீட்ல ஒட்டி வச்சுக்கலாம். ஃபோட்டோவோட சைஸுக்கு தகுந்த மாதிரி பேப்பரை பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி பெரிய பண்ணிக்கலாம். பேப்பர்லயும் பண்ணிக்கலாம். அதான் போட்டோ ஃப்ரேம் ஒட்டி செவுத்துல வீட்ல ஒட்ட வச்சுக்கலாம். இப்படி ஆகுது. ஆனால் இதுக்கு ஏதாவது ஸ்டாண்டு பண்ண முடியுமாம்மா? அது ஸ்டாண்டு இல்ல, ரெடி பண்ணல. ஆனால் பேப்பர் அப்படியே செவுத்துல ஒட்டிக்கலாம். டேப் ஒட்டிக்கலாங்க ஐயா. சரி 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 சரி. பேக் சைடு டேப் ஒட்டி இப்படி ஒட்ட வச்சுக்கோங்க வீட்ல அழகா. ஓகே ஓகே ஓகே. டபுள் சைடு டேப்பும் இருக்குங்க, அதுவும் போட்டு ஒட்ட வச்சுக்கோங்க. சரி 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 சரி. ஓகே ஓகே குட். திக்கு பேப்பர்ல சார் முன்ன வேற எதுக்கு சொன்ன மாதிரி இதுவும் திக்கு பேப்பர்ல ஆமாம், பண்ணால் நல்லா பண்ணா இருக்கும். நல்லா ஃபேமா இருக்கும். ஆமா. இன்ஃபேக்ட் ஒரு சின்ன வால் மாதிரி ஒரு அட்டை கொடுத்து பின்னாடி ஒட்டிட்டு மடக்கி ஒட்டிட்டாங்கன்னா கூட ஸ்டாண்டு மாதிரி கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன். வைக்கலாங்க. ஆமாம் ஆமாம். ஸ்டாண்ட் வாங்கிட்டு நம்ம இத அந்த ஸ்டாண்ட்ல இப்படி ஒட்ட வச்சா கூட அழகா இருக்கும். அதான் அது அதான். கூட பண்ணலாம். இப்படி ஒட்ட வச்சு. அடுத்தது பேப்பர் டஸ்ட்பின். நம்ம வீட்ல டஸ்ட்பின் யூஸ் பண்றோம் ஓ இல்லையா, அந்த டஸ்ட்பின்ல வைக்கிறதுக்கான பேப்பர் டஸ்ட்பின் பண்ணுங்க. ஓ அருமை. பேப்பர் டஸ்ட்பின் சார். பேப்பர் மேல் பக்கம் இருந்து கீழ் பக்கம் வலது பக்கம், வலது பக்கம் அதே மாதிரி மேல் பக்கம் இருந்து கீழ் பக்கம் ஃபோல்ட் பண்ணிட்டு கீழே இருக்க லேயரும் க்ளோஸ் பண்ணிட்டு டஸ்ட்பினில் வைக்கிறதுக்கு பேப்பர். கீழ் பக்கம் நானே பண்ணிருக்கேன். இடது பக்கம் பண்ணிட்டு வலது பக்கம் பண்ணிட்டு கீழே அதே மாதிரி ஒரு லேயர் 2 லேயர் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இதே மாதிரி பேக் சைடு இது லெஃப்ட் சைடு வந்து இந்த லைன், அந்த லைன் வச்சுதான் நாம இதை பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த லைனை வச்சு இந்த ரைட் சைடு பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணிட்டு அந்த கேப்புக்கு பண்ணாங்க அதே மாதிரி கீழே ஒரு மடிப்பு கொடுத்துட்டு மேல இந்த கேப்ல இத உள்ள விடணும். இந்த கேப் இருக்குங்க. அவ்வளவுதான். அந்த பொருள் கொஞ்சம் வச்சுக்கலாம். பேஸ்கெட் குள்ள வைக்கிற மாதிரி ஒரு பேப்பர் இது டஸ்ட்பின்ல வச்சுட்டோம்னா வேண்டாம், வேஸ்ட் பொருளை போட்டு கொண்டு போய் பேஸ்கெட்ல போட்டுக்கலாம். உள்ள போட்டுக்காங்க. நீங்க பாருங்க திங்ஸ் எல்லாம் இதுக்குள்ள போயிடும். பேஸ்கெட் வச்சு நல்ல நல்ல ஐடியா அது.
இப்போ சைஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பேப்பர் எடுத்து பண்ணிக்க வேண்டியது. பெரிய பேப்பர்லயும் பண்ணலாங்க. பெருசா அதான் பண்ணி நம்ம பேஸ்கெட்ல வச்சிட்டோம்னா வெறும் வேஸ்ட் பேப்பர் மட்டும் போட்டுட்டு கொண்டு போய் போட்டுக்கலாம். அதான் 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 அதான். சரி 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 சரி. குழந்தைங்க திங்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இதுல போட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு. அதான் அதான். ஹேண்ட்பேக், லேடிஸ் ஹேண்ட்பேக். எல்லாம் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இதே அது வந்து ஒரு ரெசின் ஷீட்லையும் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இல்லையாம்மா? ஆமாங்க. ஹேண்ட்பேக்கு கீழே ஒரு மடிப்பு கொடுத்து இந்த பின்புறம் திருப்பிட்டு இதுல இருந்து ஒரு மடங்கு பாதி இடது பக்கம் அதில் மீதி நோட் பண்ணி இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்ல இதை விடணும். அப்புறம் இந்த மேல் பகுதிய கொண்டு வந்து இதுல உள்ள விடணும். மடிப்பு அழுத்தமா கொடுத்தா மட்டும்தான் அந்த காகித மடிப்புகளை கலையாம இருக்கும். அவ்வளவுதான். இது ஹேண்ட்பேக் மாதிரிங்க. இங்க 2 நாட் போட்டு ஹேண்ட்பேக் போட்டுக்கலாம். இங்க ஒரு கயிறு, இங்க கயிறு. ஓகே ஓகே ஓகே. ஹேண்ட்பேக்கா சரிம்மா சரிம்மா. இதுவே இன்னும் கொஞ்சம் கெட்டியான இதில் பண்ணால் கூட ஒரு டெம்பரரியாக யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணலாங்க. எந்த பெரிய பேப்பரா இருந்தாலும் கெட்டியான பேப்பரா இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். சரி சரி சரி. அப்புறம் ஒரு குழந்தைகளுக்கான ஒரு பறவை இந்த மாதிரி முக்கோண வடிவுல மடிச்சுட்டு குழந்தைகள் ஈஸியா செய்வாங்க. இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா சீக்கிரம் புரிஞ்சு செய்வாங்க. இந்த ரைட் சைடு இந்த முனையை கொண்டு வந்து இதை நல்லா பிரஸ் பண்ணிட்டு பேர்ட் பறக்குது பாருங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஒரு ஹாப்பி ஆயிடும். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அது நீங்க கையில கிழிக்கிறதுக்கு கூட கத்திரிக்கோல் கழிச்சா இன்னும் நீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காகித மடிப்புல கத்திரிக்கோல் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஐயா. அப்படியா? சரி 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 சரி. கையிலேயே தான் எல்லாமே. பேப்பர் வேஸ்டே ஆகலைங்க ஐயா. நான் இதெல்லாம் பண்ணோம், அதுல ஒரு பேப்பர் கூட வேஸ்ட் ஆகலைங்க. அதான் அதான். எல்லாம் மடிப்புலயே தான் வந்திருக்கு. ரைட் ரைட். அருமை அருமை. இதுல ஒரு மூமெண்ட் வேற இருக்கு. குழந்தைகளுக்கு ஒரு பாட்டு சொல்லிட்டே சொன்னோம்னா இருக்கும். சரி 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 சரி. அடுத்ததுங்க ஐயா கப்பல். கப்பல் கத்தி கப்பல் 2 பண்ணுவீங்களா? கப்பல் தாங்க இப்போதைக்கு கப்பல். சரி. கப்பல் இந்த முதல் லேயர் எடுத்து இப்படி வச்சுட்டு இதுதான் தெரியும். இவங்க அதே தான் பண்றாங்களா இல்ல வேற பண்றாங்களான்னு தெரியல.
கப்பல்னா அப்படிதான் பண்ணிடணும். அதான் அதான் அதான். அப்படியே பிரிக்கணும். இது கொஞ்சம் பேப்பர் லேசா இருக்கனால மதிக்கவே இல்லை. மடிக்கணும். இதுவே ரிவர்ஸ்ல பண்ணா கலர் வெளியில வரும்ல. சரி ஆமாம். குறைங்க. போதும்மா, ஓகேங்க. நல்லாதான் இருக்கு. சரி. பேப்பர் மடங்கணும். இது எல்லாருக்கும் அதான் இது எல்லாரும் பண்ற பண்ணது. சரி 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 சரிம்மா. சரிங்க. இந்த பேப்பர்ல நீங்க உள்ள போக முடியுங்களா? ஓ, இந்த கேப்ல நம்ம இங்க ஒரு கேப் போடுவோம், அதுல நம்ம உள்ள போகணும். உள்ள போக முடியுமான்னு பாக்கலாங்க. சரிங்களா? சரிம்மா. அவங்க சொல்லிட்டு ஓ, இதே நீங்க கையில தான் கிழிக்கிறீங்க. வெரி குட். கையில தான் கிளிக்கணும். கிழிச்சிட்டு இந்த மேல் பாகத்தை மடிச்சுட்டு இந்த மேல் பாகத்தை மட்டும் எடுத்துட்டு இந்த பேப்பருக்குள்ள நம்ம போறோம். இந்த கேப்புக்குள்ள இல்ல, இன்னும் பெருசா கேப் பண்ணி நம்ம இந்த பேப்பருக்குள்ள நான் வந்து என் குழந்தைய உள்ள போக. ஜிக்ஸாக்கா. ஆமாங்க, ஜிக்ஸாக்கா மேல இருந்து கீழே, மறுபடியும் கீழ இருந்து மேல. ரொம்ப பெருசா ரொம்ப வரும் மேடம். இது மேஜிக்ல ஒரு ஐட்டம் சின்ன குழந்தைகளுக்கு. ஃபுல்லா வந்து கிழிக்க கூடாது. கொஞ்சம் ஒரு கார்னர் வரைக்கும் விட்டு அதுக்கப்புறம் மேல இருந்து கீழே. எவ்வளவு சன்னமா கிழிக்கிறோமோ அந்த அளவுக்கு பெரிய ஹோல்ஸ் வருங்க. ஒண்ணு ஃபுல்லா கிழிச்சா கூட போயிடும். ஆமாங்க ஐயா, ஒண்ணு கிழிச்சாலும் எல்லாமே கிழிஞ்சிடும், நம்மளுக்கு வேஸ்ட் ஆமா. ஆயிடும். அப்படியே கழுத்துல மாலையா போட்டுக்கிறங்க. மலையம் பண்ணி இந்த அப்படியே மாலை மேல இருந்து கீழே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்து அதான் அந்த பேப்பருக்குள்ள போக முடியாதும்பாங்க. ஆமா 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 ஆமா. அதுக்காக நம்ம போக வச்சு காமிக்கிறோம்னு சொல்லி. ஆ. இது வந்து ஆக்சுவலா கத்திரிக்கோல் வச்சு ரொம்ப சன்னமா கிழிச்சீங்கன்னா இன்னும் பெருசாவே வரும். ஆமா, இன்னும் அப்படியா? பெருசா. ஆமா ஓ, உள்ள போயிட்டு வந்தாச்சு. ஆமா. இது ஒரு மாலையா பசில் இது. அதான் மாலையா போடுவீங்க தானே. ஆமா ஆமா ஆமா. இவ்வளவு பேப்பர்ல போக முடியும்னா கண்டிப்பா போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆ. காமிக்கிறதுக்காக குழந்தைகளுக்காக. சரி 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 சரிம்மா. சரிங்கய்யா. வச்சிட்டீங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. அதில் ஒரு கைதடலாம் பாரு. அந்த இன்ட்ரெஸ்டிங். குழந்தைங்களையும் முன்னால வர சொல்லுங்க. அதாவது இப்ப என்னப்பா இங்க பாருங்க, இங்க சில உங்களுக்காக இலங்கையில இருந்து ஒரு ஒரு குழந்தை பார்த்துன்னு இருக்கு பாருங்க. இலங்கையில இருந்து வாங்க சார். ரத்ன வடிவேல் சார், உங்க பேர் என்ன, பேச சொல்லுங்க. ரத்ன வடிவேல் சார், கேக்குதா? கேக்கல. அருமை அருமை. அதுல என்ன ரொம்ப ஒரு சார் இப்ப சொல்லுங்க சார்.
ரத்னவடிவேல் சார். ரத்னவடிவேல் சார் சார் கை மறைச்சிட்டு இருக்கு சார். மேடம் உங்க பையனை பேர் சொல்லுங்க. இத பேசுங்க. என்ன எப்படி நல்லா இருந்தேன்னு சொல்லி சொல்லுங்க. வாங்க சொல்லுங்க எப்படி இருந்தது. அவங்கள பின் பண்ணுங்க சார். சார் அவங்கள பின் பண்ணுங்க. வெக்கப்பட்டு ஓடிட்டானா. அருமையா இருந்துச்சு. நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. நன்றிங்க ஐயா, நன்றி. பேசுங்க. இதுல என்னன்னா உங்க குடும்பமே இந்த நிகழ்ச்சிக்கு மொத்தமா ஒத்துழைச்சாங்க. அதெல்லாம் அதனாலதான் என்னால பண்ண முடியுங்க ஐயா. ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயங்கள். கேமராவை மாத்தி மாத்தி காட்டுனது உங்க யாருங்க? உங்க ஹஸ்பண்ட். அவங்க ஹஸ்பண்ட் தான். நீங்க அவரையும் வர சொல்லுங்க. கணவர் வாங்க. குழந்தைகளை அறிமுகப்படுத்துங்கம்மா. வாங்க வாங்க வாங்க. உங்க பேர் சொல்லுங்க குழந்தைங்களா. ஒவ்வொருத்தர பேர் சொல்லுங்க வரிசையா. இருங்க ஐயா. வாங்க. உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் வந்து ஓமன். நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பேர் என்ன மறுபடியும் சொல்லுங்க. ஓம். ஓமா. ஆமா. அருமை அருமை. வெரி குட் வெரி குட். அக்கா பேர் என்ன? குழந்தை பேருமா. உங்க பேர் என்ன? என் பேர் சென்றல். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அருமை. இன்னொரு மொபைல்ல இருந்து தென்றல்ன்ட்டு. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓகே ஓகே. உங்க ஹஸ்பண்ட் பேர் என்னங்க? பிரேம் நிவாசினியா. வாங்க வாங்க வாங்க. அருமை அருமை. ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா, அதாவது இந்த அளவுக்கு மனைவிக்கு ஒத்துழைக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா, பெரிய விஷயம். நன்றி நன்றிங்க ஐயா. நீங்க என்ன பண்றீங்க? நான் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவா இருந்தேங்க ஐயா. இப்ப புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்மசூட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கிறேங்க. வெரி குட் வெரி குட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. அருமைமா. நல்லா பண்றீங்க பாருங்க. அது ரொம்ப பெரிய குழந்தைங்களுக்கு விஷயம். இது குழந்தைங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா வளர்ற குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அவங்க பண்றதுக்கு ஒரு விஷயம் இது கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு இதுதான். பண்ணுங்க, மேல் மேலும் நல்ல நிறைய மாதிரி கண்டுபிடிங்க. வாழ்த்துக்கள். பேசுவாங்க மற்றவெல்லாம். பசங்க ஸ்கூல்ல இதே மாதிரிதான் கலர் கலர் பேப்பர் இதே சைஸ் தான் கொடுத்து சொல்லி கொடுத்து பண்ண வைப்பாங்க. ஆர்ட் கிளாஸ். நீ என்ன கத்துக்கிட்ட? உனக்கு எது பிடிச்சது குட்டி? ரொம்ப நல்லா இருந்தது. Thank you ஆன்ட்டி. வெரி குட் வெரி குட். வெக்கம் பேர் அந்த அம்மாக்கு. உன் பேரையும் சொல்லிடு. ஆன்ட்டிக்கு தெரியாது. ஆன்ட்டிக்கு உங்க பேர் தெரியாதுல்ல. உங்க பேர் சொல்லுங்க. பேரு சொல்லு. வெண்மதி. வெண்மதி. அருமை அருமை. வெண்மதி. வெண்மதி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அங்கிள் தெரியுமா? தாத்தாவை தெரியுமா? வெரி குட் வெரி குட். அங்கிளை பார்த்து நான் சொல்லுங்க. பண்ணும்போது பயங்கரமா அழுததானே நீ? என்ன எங்க பாத்திருக்கீங்க சொல்லுங்க. அங்க மெட்ராஸ்ல பார்த்தேன். நான் மெட்ராஸ்ல பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி. Thank you. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்க வேற எதனா சொல்றீங்களா? நீங்க பேசுங்கம்மா. நீங்க உங்க அனுபவத்தை சொல்லுங்க. என்ன நீ அந்த பேப்பர்ல ஏதாவது பண்ணி காட்டணும். தாத்தாட்ட காமிக்க சொல்லுங்க. சொல்லுங்க. வெண்மதி எப்படி இருந்தது உங்களுக்கு? நீங்க செய்வீங்களா அந்த மாதிரிலாம்? பேப்பர் பேப்பர்ல எல்லாம் கப்பல் எல்லாம் செய்தேன். நீங்க கப்பல் பண்ணுவீங்களா? ராக்கெட் பண்ணுவீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? கப்பலா ராக்கெட்டா? நான் கப்பல். அப்புறம் ராக்கெட் எடுத்து. பிறகு வேற என்ன பண்றீங்க? நான் வேற என்ன பண்ணுறேன்னா கப்பல், ஏரோப்ளேன், ஃப்ளவர் பண்ணுறது, பேர்ட் அதுவும் பண்ணுறது. வெரி குட்மா வெரி குட்மா வெரி குட் வெரி குட். அண்ணா கிட்ட கூட அண்ணா பேசு சொல்லு. அண்ணா பேசு. அவர் ஷாயா? அவர் ஷாய். வெக்கம். அவர் ஷைன்னு நீங்க சொல்றீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருக்காங்களா? வா.
எல்லாம் நல்லா இருந்தது, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க. நல்லா இருந்தது, ரொம்ப தேங்க்ஸ். மகிழ்ச்சி. வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி சரி சரி. சரி. ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சார். பேரனை பேத்தி எல்லாம் கூட்டு வந்துட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி சார். அவர் கேட்கல, ஹெட்போன்ல வைக்கல, அதுதான் விஷயம். சரி சரி ஓகே நல்லா ஓகே. கேட்டா சொல்லுவாங்க. சொல்லுங்க. என்ன யார் எங்க பேசுறது? அப்பா ஒரு மேத்ஸ் டீச்சர். உங்க அப்பா ஒரு மேத்ஸ் டீச்சரா? ஆமா. வீட்டுல நிறைய கணக்கு போடுறாரா? சாப்பிடுவாங்க. நாங்க எங்க எல்லாரும் இருக்காங்க அப்பா? வரலாமா சாப்பிடுறதுக்கு? சாப்பிட வாங்கன்னு தாத்தாவை நாங்க கூப்பிட்டு எல்லாரும் வரட்டுமா சாப்பிடறதுக்கு? கிளம்பிரும். நான் ரெடியே இல்ல சாப்பிட. நீங்க ரெடியா இல்ல, நாங்க ரெடியா இருக்கோம். இங்க இருந்து பிளைட் பிடிச்சு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடும். சூரிய பிரியா. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க இது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்களாப்பா? முதல்ல இருந்தே பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல 6 மாசமா பண்ணிட்டு இருக்கோம் மேடம். ஓ 6 months ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓ வெரி நைஸ். நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க. ஒரு பாட்டு பாடுட்டா? பாடுறேம்மா, பாடுங்க. இது நீங்க டீச்சர் ஸ்கூல்ல டீச் பண்றீங்களா? எனக்கு மிட்டாய் தந்தாளே, கனிவாய் என் காய் பிடித்தாளே, கடைக்கு கூட்டி சென்றாரே, சட்டை செருப்பு பொம்மையுடல், தலைக்கு தொப்பி வடையுடல், குட்டி பானை வட்டிகளுடன் குடையும் வாங்கி தந்தாரே. அருமை 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 அருமை. ரொம்ப தெளிவு போ. வார்த்தை தெளிவா வருது. பயங்கர தெளிவா இருக்கு. நீங்க பிரியாமா, நீங்க உங்க அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. எவ்வளவு இது மாதிரி எவ்வளவு தெரியும் உங்களுக்கு? என்ன என்ன வேற என்ன செய்ய தெரியுமா உங்களுக்கு? இல்ல அங்க இல்ல சார் அவங்கள கேக்குறேன். அவங்க சூரியபிரியாவை அதான் கேக்குறாங்க. அவங்க இவங்க கேக்குறாங்க. நீங்க பேசுங்க சூரியபிரியா. சரி ஐயா, எனக்கு ஆர்ட் தெரியுங்க ஐயா, டிராயிங் வரைவேங்க ஐயா. டிராயிங் அப்புறம் இந்த ஒரிகாமி கிராஃப்ட் அவ்வளவுதான். ஒரிகாமி எவ்வளவு எத்தனை செய்வீங்க? ஒரு 15 செய்வேங்க ஐயா. அப்படியா? சரி சரி. அது போக ஏரோப்ளேன்ல ஒரு 10 செய்வேங்க ஐயா. அந்த மாதிரி இப்பதான் கத்துக்கிட்டு வரேங்க ஐயா. சரி 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 சரி. ஒரு 6 மாசமா அந்த ஐயா கிட்ட கத்துட்டு தனியா இப்ப பண்ற அளவுக்கு வந்திருக்குங்க ஐயா. ரைட். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஏரோப்ளேன்ல 10ன்னா வேற வேற டைப்பா? ஆமா வேற வேற டைப்ங்க. நல்லா ஃபோர்ஸா போகும், ரவுண்டா சுத்தி நம்ம கைக்கே வர மாதிரி அது கொஞ்சம் எந்திரிச்சு பண்ணணும். குழந்தைகளுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்டா இருக்கணும். உட்காந்தே பண்ணிட்டு இருந்தா போர் அடிச்சிடும். அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் விளையாட்டு இந்தியன் ஏர்லைன்ஸ்ல இருக்க முடியும், லுப்தான்சா, கோலம்பர் அப்படின்னு போக வேணாம். அந்த மாதிரி மாத்தி மாத்தி செய்யறாங்க. நீங்க கமர்ஷியலா பண்றீங்களாமா ஏதாவது இதுல? இன்னும் இப்போதைக்கு எதுவும் பண்ணுவீங்க. ஸ்கூலுக்கு போறேங்க, அப்புறம் அந்த நம்ம ஊர் சந்தைக்கு மட்டும் போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஆர்ட் நீங்க முதல்ல இருந்தே கத்துக்கிட்டீங்களாமா? ஆர்ட் முதல்ல இருந்து ஸ்கூல்ல இருந்தே வருங்க. ஏதாவது வச்சிருக்கீங்களா கையில ரெடியா? இருந்ததுன்னா காமிங்க. இல்ல இப்ப ஏதோ விட்டுட்டேங்க வரைகிறது. ஓ குழந்தைங்க அதுக்கு பதிலா குழந்தைங்க டிராயிங்ல வரைஞ்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் நேஷனல் லெவல்ல வாங்கிட்டு இருக்காங்க. சூப்பர். அவங்களுக்கு ஏதா இருக்கா? அவங்களது சர்டிபிகேட் தான் இருக்கு. ஓகே, சர்டிபிகேட் தான் இருக்கு. டிராயிங் அப்பப்போ வரைவாங்க, அவங்க வரைவாங்க இன்ட்ரெஸ்டோட தேவைக்கு. ஆமா. யாராவது வேற ஏதாவது கேள்வி கேட்கறதா கேளுங்க. குழந்தை வந்ததுங்க, அது பேச நடக்குது. அவங்க பொண்ணுதான் சார். பொண்ணு பேரு தான் சென்ட்ரல்ல யாரோ குழந்தை பாப்பா வந்தது. சென்ட்ரல் இவங்க பொண்ணுதான். சிவகுமார் சார் அவங்க பொண்ணுதான். சர்டிபிகேட் எடுக்க போயிருக்காங்க. ஓகே ஓகே. காமிங்க. ஏதாவது காமிக்கலாமே. குட் கேர்ள். டிராயிங் கூட இல்லையா வீட்ல? டிராயிங் வாவ். இன்னும் கொஞ்சம் க்ளோஸா சார் அவங்கள பின் பண்ணுங்க சார். வேர்ல்ட் வாட்டர் டேக்காக பண்ணிருக்காங்க. ஓகே. சேவ் அவர் கிளேஷியர்ஸ்.
ஓ அக்ரில. ஓகே ஓகே. இது அவங்க வரைஞ்சதுங்களா? ஆமாங்க. இது வரையிலைங்க, இது அங்க காம்படிஷன் நடத்துன இடத்துல சர்டிபிகேட்ல ஓகே இருக்கு. அந்த சர்டிபிகேட்ல பிரிண்ட் பண்ணது. ஆமா. சோ இப்போ வீட்ல வரைஞ்சு பார்க்கும்போது நோட்ல வரைஞ்சு பார்ப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க? பிளஸ் பேப்பர்ல வரைவாங்க, A4 ஷீட் இருக்கு அதுல வரைவாங்க. நீங்க அத வந்து நோட்டா போடுங்க. ஓகேங்க. பெரிய நோட்டா இருக்கு இல்லைங்களா, அதுல போட்டு வரைஞ்சா அவங்களோட ஒர்க் அப்படியே நீங்க இருக்கும். சரி சரி. சேவ் பண்ணிட்டே இருக்கலாம். யாருக்காவது காட்டலாம் இந்த மாதிரி கேட்டாங்கன்னு. சரிங்க. குழந்தைங்களுக்கு ஒரு கை தட்டலாம். வெரி குட், சூப்பர் பா, சூப்பர், வாழ்த்துக்கள். சிம்பிளஸ்ட் நேம். ஓம்ங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் நேம். இந்த இது வரைக்கும் நான் கேள்விப்படல. கேள்விப்பட்டதே இல்ல ஓம்ட்டு. அப்புறம் அடுத்தது ஏதாவது வரும், ஓம் பிரகாஷ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஓம் ரொம்ப ஈஸி, உனக்கு ஸ்கூலுக்கு போனா ஸ்பெல்லிங் எல்லாம் கத்துக்கவே வேண்டாம். ஒரே நேம். இப்போ எங்களையுமே சூரிய பிரியாங்கும் போது 2 நேம் யாரும் கூப்பிடுறது இல்ல, ஒரே நேமா தான் வச்சிருக்காங்க. அதனாலதான் தம்பிக்கு ஒரே நேமா இருக்குன்னு ஓம். ஓம் தான் ஃபுல் நேமேவா அவனுக்கு? ஃபுல் நேமே ஓம் தாங்க மேடம். ஓம் ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க? ஓம்னு தான் கூப்பிடுவாங்களா? அப்ப ஏதாவது சொல்லுவாங்களா? ஓம் நம சிவாய, அவனை திட்டவே முடியாது மேடம். நாராயணா சொல்லுவாங்களா? நம்ம யாருமே திட்ட முடியாது. நம்ம ஊர்ல எஸ்ன்றதே ஓம் ஓம்னு தான் சொல்லுவாங்க. மற்ற இடங்கள்ல இப்ப தமிழ்நாட்டுல ஆமா ஆமா ஆமான்னு சொல்லுவாங்க, நாம ஓம் ஓம்னு தான் சொல்லுவோம். அது கேரளால சொல்லுவாங்க. இலங்கை போயிடாதா, இலங்கையில போனா எல்லாம் ஆமான்னு சொல்றதுக்கு பேர் சொல்லுவாங்க. அப்ப எல்லா பக்கம் தெரியும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரைட், வேற யாராச்சும் பேசுங்க சார். எல்லாம் பேசுங்க சார். ஆமா சார், பேசுங்க சார். வாங்க சார், மைக் ஆன் பண்ணுங்க சார். சார் மைக் ஆன் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா அருமையா செய்திருக்கீங்க. ஆக்சுவலா கனடாவில இருந்து என் பேரன் 2 பேர் வந்திருக்கானுங்க. அவங்களுக்கு அந்த டிவியில உட்காந்துட்டாருங்க, எடுத்து பார்த்தே வரமாட்டேட்டாருங்க. ஆனா என் டாக்டர் சொன்னாங்க, இந்த லிங்கை வச்சு கொடுங்க, நான் வந்து கத்து கொடுத்து அதுங்களுக்கு இது பண்றேன். சின்ன பிள்ளைகளுக்கான இது நிறைய செஞ்சிருக்கீங்க. பேரண்ட்ஸ் இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆமா ஆமா, அது சும்மா வேடிக்கை பாடுறாரு கூட வரமாட்டேன். சின்ன பையனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு எல்கேஜி படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப அருமையா இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் அதிகம். அவங்களுக்கும் அவருக்கு ஏதோ பேப்பர்ல அது மாதிரி டிராயிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப அருமையா நீங்க செய்திருக்கீங்க. கடைசியில இந்த தெனாலிராம படத்துல பானைக்குள்ள யானை போகணுன்ற மாதிரி உள்ள விட்டு வெளியே கொண்டு வந்தீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த பேப்பர் ஒர்க் பசங்களும் பண்ணுவாங்களாமா? இந்த பேப்பர் என்னன்னு கேட்கணும். எல்லா பேப்பரும் அவங்களுக்கு கொடுத்துதான் பண்ண சொல்லுவாங்க. இல்ல இதுக்கு என்ன ஸ்பெசிபிக்கா அந்த பேப்பருக்கு சொல்லணுமா? அவங்களும் பண்ணுவாங்க மேம். அதான் இந்த பேப்பரை என்ன பேப்பர்னு ஸ்டேஷனரியில கேட்டா கொடுப்பாங்க, இல்ல நார்மல் A4 சைஸ் பேப்பர் தானே? அது A4 சைஸ் பேப்பர் கேட்கலாம். இந்த கிராஃப்ட் ஓரிகாமி கிராஃப்ட்டுக்காகவே விக்கிறாங்க. ஆமா. ஓ, ஸ்டேஷனரியில அப்படி கேட்டா கொடுப்பாங்களா? இதோட சைஸ் A4 சைஸ்ல இருக்கு. இந்த மாதிரி ஓகே ஓகே. நிறைய கிடைக்கும் சார் ஸ்டேஷனரி ஷாப்ல இப்பெல்லாம் வந்து. சரி சரி சரி. இப்ப எல்லா ஸ்கூல்லயுமே ஓரிகாமி ஒரு சப்ஜெக்டாவே வந்துருச்சு. ஆமா. ஓகே ஓகே. வீக்லி 1 பீரியட். நல்லா இருக்கு. சிவகுமார் சார் வாங்க பேசுங்க. சிவகுமார் சார் கேக்குதா? சார் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் சார், லேட்டா தான் வந்தேன். சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள்மா. ஓரிகாமின்றது இந்த ஆர்ட் பேருங்களா? ஓரிகாமின்றது இதனுடைய கலைஞருடைய பெயர். ஓகே ஓகே. ஐ ரிமெம்பர் 5 years பேக் கொரோனா பீரியட்ல பேர பிள்ளைங்களுக்கு எல்லாம் போர் அடிச்சிருந்தது. ஸோ இருக்கிற பேப்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கேரி பேக் அது போட்டு விரிச்சு ஒரு நியூஸ் பேப்பர் வீட்டுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சும்மா ஒரு பேப்பர் வந்தாலே அதுலயே பண்ணலாம் சார். வாழ்த்துக்கள். நன்றி. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. அடுத்தது பாலகிருஷ்ணன் யாரோ இருக்காங்க, பேசுறீங்களா? தாய்பா பேசுறீங்களா? தாய்பா இருக்கீங்களா? வாங்க.
சார் வணக்கம் சார். வணக்கம். சார் நான் வந்து பாலகிருஷ்ணன், திருத்தணி என்று. சூரியபிரியா மேம் வந்து ரொம்ப அழகா நல்லா பண்ணாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி சார். ஆக்சுவலா நானும் தாமரைச்செல்வன் ஐயா கிட்ட ஊரியகாமி கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டேன். ஐயா தான் எனக்கு வந்து கொடுத்தாரு. இது மாதிரி நான் கத்து கொடுத்த சூரியபிரியா அம்மா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க இன்னைக்கு இரவு போய் பாருங்க, கூட இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தாமரைச்செல்வன் ஐயா தான் கொடுத்தாரு. இது பார்க்க சொன்னாரு. பார்த்தேன். அருமையா ஐயா பண்ற மாதிரி நல்லா சிறப்பாவே சூப்பராகவே செஞ்சாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள்மா. மேலும் மேலும் இதே மாதிரி நிறைய ஆன்லைன்ல வந்து ஐயாவை வந்து நிறைய பேர் கேட்கும் போது நானும் கூடவே இருந்திருக்கேன். ஐயாவால தெரியலன்னு சொல்லி பண்ண முடியலன்னாங்க. இவங்க எடுத்து பண்ணும்போது ரொம்ப நல்லாவே இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நிறைய பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. சார் என்னுடைய பேர பிள்ளைங்க இருக்காங்க பக்கத்துல. உன் பேர் சொல்லு. என்னோட பேரு மெல்வின். சொல்லு. என்னோட பேரு மெல்வின். வெரி குட். என்ன படிக்கிறீங்க? உன் பேர் சொல்லு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். வெரி குட். கனடால இருக்கீங்களா? வெரி குட். அங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்களா, ஃபர்ஸ்ட் கிரேட் சொல்லுவாங்களா? என்னங்க? கிரேட் 1 ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்களா, ஃபர்ஸ்ட் கிரேட் சொல்லுவாங்களா, கிரேட் 1 சொல்லுவாங்களா? கிரேட் 1 சொல்லுவாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே. தம்பி பேசுவானா? என்னங்க? தம்பி பேசுவானா? Thank you. அவன் சின்னவன் ஓடி போயிட்டான். பேசுறது பிள்ளைங்க வந்ததே பெரிய விஷயம் சார். பிள்ளைங்க வந்ததே பெரிய விஷயம். வேற யாரு இருக்கீங்க? சார் விவோ யாரு? உங்க பேர் சொல்லிட்டு பேசுங்களாமா. விவோன்னு இருக்கீங்க, வாங்க வா பேசுங்க. ஹாய் சார், என்னோட நேம் கவிதா ராணி சார். ஆக்சுவலி இந்த மீட்டிங் வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் அனுப்புனாங்க. எனக்கு வந்து லாஸ்டா தான் நான் வந்து பார்க்க இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுங்க சார். அவங்க பண்றதை நான் சரியா கவனிக்கல. ஸோ நான் வந்து டிராயிங்கு, பெயிண்டிங்கு, எம்போஸ் பெயிண்டிங் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேங்க சார். வெரி குட். உங்க நம்பர் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்புறேன், நீங்க அப்புறம் பாத்துக்குங்க. சரிங்க சார். நீங்க ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் மட்டும் முன்னாடி எடுத்து வச்சுங்க சார், காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு நம்பர். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிங்க, ரைட். அடுத்தது யாரு பேசுறது? வேற யாரு இருக்காங்க? பாய் ஏதோ ஆர்ட் எல்லாம் வச்சிருக்காரு. வாங்க பாய். என்ன சார், எல்லாம் அருமையா இருந்துச்சு. அந்த பொண்ணு அழகா செஞ்சுட்டு இருந்தாங்களா சகோதரி? ஆமா கேட்டேன் சார். அவங்க விவோல இருக்கிறவங்க they are showing art காமிக்கிறாங்க. இருங்க உங்களை பின் பண்றேன். யாரு? என்னவா? சூப்பரா இருக்க. சூப்பர். முருகர். அப்புறம் அடுத்தது வேற எஸ்டர்டே முருகர் பர்த்டேக்கு ட்ரை பண்ணேங்க சார், கிரிட் டாட்ல. வைகாசி விசாகம். இது ஒண்ணும் தெரியலையே. உங்க பேண்ட்விட்த் ரொம்ப லோவா இருக்கு. ஆமா, இது வேற படம் காமிங்க. பியானோ இன்ஸ்ட்ருமென்ட், மியூசிக் இன்ஸ்ட்ருமென்ட் சார். ஓ ரைட், ஓகே. தெரியல பல்சின் தெரியல. மியூசிக் இன்ஸ்ட்ருமென்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். சோ அதுல இருந்து இந்த டிராயிங் பண்ணிருக்கேன். சரிங்க. சரிங்க சார். ஓகேங்க சார். வேற இந்த காட்டுறேங்க சார். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? கிருஷ்ணா. நான் கொடைக்கானல் பக்கத்துல பனைக்காடுங்க சார். சரிங்க. என்ன பண்றீங்க? நான் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா வீட்ல இருக்கேங்க சார்.
சோ வீட்ல இருக்கனால கொஞ்சம் வீட்ல இருந்து ஆன்லைன்ல ரீசெல்லிங் இந்த உங்க இன்டர்நெட் சரியா கிடைக்காதவங்க உங்க நெட் ப்ராப்ளம் இருக்கு, விட்டு விட்டு வருது வாய்ஸ். உங்க நம்பரை சாட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. உங்க நம்பரை போட்டு விடுங்க, நான் ஆமாங்க சார். நெட்வொர்க் கிடைக்கல, அதான் சார் என்னோட ஹஸ்பண்ட் நம்பர் ஒன்னும் கேட்கலமா, உங்க படம் மட்டும் தெரியுது. சரிங்க சார், ஓகேங்க சார். பேசுங்க இப்போ. அடுத்தது போங்க, அடுத்த படம் காமிங்க. சரிங்க சார். நெட்வொர்க் சரியில்லை சார், அதான் வர இது என்னோட பாப்பாவை வரைஞ்சதுங்க சார். பாப்பா அவங்களோட ஃபேஸ்ல பெயிண்ட் பண்ணிட்டாங்க. உங்க நெட் சரியில்லாதனால தெரியல, சில தெரியுது சில தெரியல. காமிங்க. ஆமாங்க சார், இங்க கொடைக்கானல்னால நெட்வொர்க் சரியா கிடைக்க மாட்டேங்குதுங்க சார். விட்டு விட்டு வருது. மலையில எப்படி பெட்டு பெட்டா போகுமோ அதே மாதிரி தான் வாய்ஸ் வருது. ஆமாங்க சார், இது வந்து குழந்தைகளுக்கு லெட்டர்ஸ்ல சொல்லி தரதுக்காண்டி வரைஞ்சதுங்க சார். என்னோட பாப்பா வந்து கலர் பண்ணிட்டாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட். இதெல்லாம் வந்து கிட்ஸுக்கு சொல்லி தரதுக்காண்டி வரைஞ்சு வச்சிருக்கிறதுங்க சார். குட்டீஸ்க்கு என்னோட டாக்டர் அவங்க ஏஜ் 4 years தான் ஆகுது. அவங்க எல்லாத்துக்குமே வந்து கலர் பண்ணிருக்காங்க சார். ஓகே, அதாங்க சார் இப்படி இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நான் உங்களுக்கு என்னோட நம்பர் போட்டிருக்கேன், அதுல அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு இதை அனுப்புறேன், உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். இந்த லிங்க் அனுப்புறேன், நீங்க அப்புறம் பாருங்க. ஓகேங்க சார். ஓகே, நன்றிமா, நன்றி நன்றி. ரிஃபாய் பாய். சரிங்க சார், தேங்க்யூ சார். வாங்க ரிஃபாய் பாய். சரிங்க சார், அனுப்புறேங்க சார். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் சார். ஓகே, தேங்க்யூ சார். ரிஃபாய் பாய் ஏதோ காமிக்கிறேன் நீங்க. இல்ல அவங்க பேப்பர்ல மடிச்சு செஞ்சாங்க. கட்டி பண்ணி காட்டுறேன். அது எப்படி பேக் கேமரா? நீங்க கேமரா ஓபன் பண்ணாதானே? வரேன். உங்களுக்கு பேக் கேமரா வேற ஓபன் பண்ணணுமா? ஒரு 5 நிமிஷம். மொபைல்ல நம்பர் போட்டிருக்கேன் பாருங்க, எடுத்துங்க. என் நம்பர் போட்டிருக்கேன், நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப லேட்டா மெசேஜ் போகுது சார். மலை ஏறி போறதுக்கு லேட் ஆகுது. ஆமா சார். அத கத்திரி எடுத்தா இது வந்து பேப்பர் இல்ல சார், இது எங்களுக்கு இந்த சரிங்க சார், ஓகேங்க சார். பேசிட்டு இருக்காங்களா யாரும்? சொல்லுங்க. இது பேப்பர் கிடைக்கல, அதனால இங்க இந்த விளம்பர பேப்பர்லாம் இருக்கு, அதை வச்சு செஞ்சு காட்டுறேன். ஒன்னும் கத்திரி தான். இது இப்படி பிடிச்சி காட்டு, இப்படி பிடிச்சிக்க. இங்க காட்டு. பேக் கேமரா போட்டு தெரியுதா பேப்பர்? ஏதோ சுமாரா தெரியுது சார். இல்ல தெரியுது. இதை நீ பாரு, உனக்கு தெரியுமாங்க? பார்த்தேன். இருங்க, உங்களை நான் இது பண்றேன். நீனே தெரியுமா? தெரியுதா சார்? நீங்க சாரத் பண்ணல சார். இப்ப காமிங்க. காமிச்சு தானே இருக்கேன், தெரியுதா? நீங்க என்ன பண்றீங்க? ஏதோ பண்றீங்கன்னு தெரியுது. இப்ப பேப்பரை வந்து இப்ப 2ஆ மடிக்கிறேன். சரிங்க. எவ்வளவு ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்காக பேப்பரை பண்ணிக்கிறது. ஓகே, வெரி குட். இது அப்படி கிழிச்சுக்கிறங்க. ஒரு நிமிஷம் கீழே. இது செஞ்சாங்களா என்னன்னு தெரியல. இப்ப இந்த ஒரு பேப்பர் அப்படி உருட்டுங்க. எங்களுக்கு எல்லாம் சிக்கன் ரோல் தான் ஞாபகம் வருது. உருட்டுறீங்களா? இது தெரியுதா? உருட்டுற தெரியுதா? தெரியுது. உருட்டுங்க. அதுக்கப்புறம் பேப்பர் எக்ஸ்டென்ஷன் பண்றது இப்படி இங்க உள்ள விட்டு மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கணும், ஹைட் வரதுக்காக வேண்டி. பேப்பர் சரியில்லை. பரவாயில்ல பண்ணுங்க. இப்படி உருட்டிக்கிட்டே இருக்கணுமா சார்? உருட்டிட்டீங்களா? இப்போ முதல்ல வந்து சிங்கிள் ட்ரீ, அதுக்கப்புறம் டபுள் ட்ரீ.
ஒரு நிமிஷம், கொஞ்சம் டைட்டானா நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்கன்னு தெரியுது. உருட்டுறது வேற, துபாயில இருந்து உருட்டுறதுனால வேற மாதிரியும் இருக்கு. இப்ப இப்படி அதை சின்ன சின்னதா இந்த இலையை அப்படி கட் பண்ணுங்க. நீங்க இவ்வளவு உருட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது போச்சு. கட் பண்றது தெரியுதா? தெரியுது. கத்திரிக்கோல் தான் தெரியுது சார். பார்த்தா தெரியுமா? அதுக்கு பிறகு இந்த இலைகளை அந்த வெட்டினதை அப்படி இப்படி மடிச்சு விடுங்க. மடிச்சு விட்டீங்களா? மடிச்சு விட்டுட்டு இந்த தொலை இருக்கு பாருங்க, இதுல விரல விட்டு இப்படி தூக்குங்க. இதுதான் சிங்கிள் ட்ரீ வரும். ஓகே, இது சிங்கிள் ட்ரீ. கீழே எப்படி க்ளோஸ் பண்ணுவீங்க? நீங்க ஒரு ஸ்டேப்லர் வச்சு இப்படி மடிச்சு இப்படி ஒட்டிட வேண்டியது, ஸ்டேப்லர் அடிச்சிட வேண்டியது. ஓகே, வரும்போது இததான் பொக்கே சார். அப்படியே பாபி கிட்ட கொடுத்து ஐ லவ் யூ சொல்லுங்க. அதான் எப்பவுமே சொல்லிட்டு தானே இருக்கான். எங்க முன்னால சொல்லுங்க சார். நல்லாதானே ஓடிட்டு இருக்குது. அதானே. இது வந்து சிங்கிள் ட்ரீ காட்டினேன், இப்ப டபுள் ட்ரீ காட்டுறேன். எவ்வளவு வித்தை வச்சிருக்காரு பாருங்க கையில. நிறைய இருந்து சார், எல்லாம் மறந்துட்டேன். பத்தியா? என் பேர பிள்ளைல யாராவது அழுதுன்னு சொன்னா டக்குன்னு ஒரு பேப்பரை படிச்சு இப்படி கொடுத்தமாங்க, அழுகி நிப்பாட்டிடும். இப்ப பழையபடிக்கு அதே ரோல்ல டபுள் ட்ரீ பண்றேன். இது என்ன பேப்பர் சார்? நல்ல திக்கா இருக்கு. இது அவ்வளவு திக்கு இல்ல, இது வந்து சூப்பர் மார்க்கெட் பேப்பர். யோகாட் இருக்கு, கறி இருக்கு, எல்லாம் பாத்தீங்களா இல்லையா? கறி பிரியாணி எல்லாம் தெரியும் சார். நாராயண சார், மந்திரம் இல்ல தந்திரம் இல்ல. திருநெல்வேலிக்கு அல்வா. இப்ப இப்படி உறுத்தியாச்சு. இது எவ்வளவு ஹைட் வேணாலும் பேப்பர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி நடுவுல ஒரு சென்டர்ல ஒரு வெட்டு தெரியுதா? தெரியுது. தெரிஞ்சிட்டு அந்த சென்டரை வெட்டாத இப்படி மடிச்சு விடுங்க. பிஞ்சரை கூட ஒட்ட வெட்டக்கூடாது, புரியுதா? அந்த எட்ஜில மட்டும் துண்டு இருக்கிற மாதிரி வெட்டிட்டு அப்புறம் இங்க இப்படி போடுங்க. இந்த பக்கம் அதே மாதிரி வெட்டுங்க, சின்ன சின்னதா. ஒரு சைடா ரெண்டு சைடுமா? ரெண்டு சைடும். கத்திரி வெட்ட மாட்டேங்குது. வெண்ணைய கூட வெட்டாத. இந்தியால இருந்து வாங்கிட்டு போனீங்களா கத்திரிக்கோல? அது அவசரத்துல செய்யறேன் சார். ஃப்ரீயா ஒரு நாளைக்கு நிறைய கேம் பண்ணலாம். ரைட்டு. இது வந்து இந்தியாதுன்னா நல்லா வெட்டும் சார், அவரோட ஊர்து சார். இது வந்து டபுள் ட்ரீ. இது வந்து டபுள் ட்ரீ. ஒரு நிமிஷம் செய்யுங்க, அவசரமா செஞ்சா வராது. நிதானமா செய்யுங்க, ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல. செஞ்சே பறந்து போயிடாது. வேர்ல்டு லெவல்ல வேர்ல்டு லெவல்ல காட்டுறாரு. இப்ப இங்க இந்த 3 பக்கம் 4 பக்கம் வெட்டி ஒரு நிறைய நீங்க செய்யலாம். இருக்கீங்களா? எப்படி தூக்கணும்? இந்த பாருங்க. வரமாட்டேன். டபுள் ட்ரீ அப்படி போடுங்க. இப்ப அடுத்தாப்புல லேடரா அல்லது கோபுரம் செய்யறோம் பாருங்க, கோயில் கோபுரம். சார் நீங்க மத்தவங்க பேசிட்டு செஞ்சு வச்சுட்டோம் அவரு, அதுக்கப்புறம் காமிக்கிட்டோம் சார். ஒரு வார்த்தை மத்தவங்க எல்லாம் பேசிட்டோம். பேசிக்கிட்டே இருங்க, நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். பேசிட்டேன், செஞ்சு காமிக்க. வேற என்ன சார் பேசுறது இருக்கு? அதே பாத்துட்டு இருக்கலாம் சார். சூரியபிரியாவை நம்ம முன்னும் பேசி முடிக்கல நம்ம எல்லாரும். அவங்களுக்கு கிரீட் கொடுங்க சார். ஆமா ஆமா சொல்லுங்க. அடுத்தது யாரு? கல்யாணி மேடம் பேசுங்க. நான் பேசினேன் சார். பிரசன்னா பாக்கி இருக்காங்க. பிரசன்னா வாங்க. மேம் வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது. இது ஏதாவது கோர்ஸ் இருக்கா, எக்ஸாம் இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது இது படிக்கிறதுக்கு வேற ஏதாவது இருக்கா? நாங்க தான் எக்ஸாம் வைப்போம். எக்ஸாம் எதுவுமே இல்ல, படிக்க வேண்டியது இல்ல. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இதுல இருக்கு. ஒருத்தவங்க பண்றத நம்ம அப்படியே அப்சர்வ் பண்ணி பண்ண போறோம், அவ்வளவு. அத நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான். அது இருந்தா மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். என்னதான் பேப்பர்ல இது என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம மைண்ட் வேற எங்க செட் ஆச்சுன்னா, இதை ஒரு மிஸ் ஆனாலும் நம்ம அந்த கலையை கத்துக்க முடியாது.
பக்கத்துல உட்காந்து அவங்க மடிக்கிறது முதல் கொண்டு அதை பார்த்து அதை பண்ணணும். அதுதான் மெயின். இன்ட்ரெஸ்ட் வேணும், அவ்வளவு. இன்ட்ரெஸ்ட் வேணும், பொறுமை வேணும். ரொம்ப பொறுமை நல்லா இருந்தது கண்டிப்பாக. மேம். இது குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு கண்டிப்பா பொறுமையா இருந்தாதான் ஒவ்வொரு இதுவும் பண்றதுக்கு better. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நன்றி, நன்றிங்க. இப்ப பையன் இல்லாத போயிட்டான் சூர்யா. நான் வீடியோ காமிக்கிறேன் சார். ரைட், ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். சார் அவங்க சண்டேல வந்து 7 குழந்தைகளுக்கு ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுப்பாங்க. நான் அதெல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் போய் அவங்கள்ட்ட கேட்டேன் நான். சார் சண்டேல ஒரு பேரண்ட்ஸ் வந்து நமக்கு சொல்லும் பொழுதுமே அவங்க அவ்வளவு அழகா வந்து 2 பக்கமும் மடிக்கணும். ஒவ்வொரு தடவையும் அதை சொல்லிட்டே ஆமாமா. இருந்தாங்க. அவங்களுக்கு அப்படியே அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அவங்களுக்கு. நம்மளையும் கொஞ்ச நேரம் அவங்க அந்த பிகினர்ஸ் லெவல்ல தான் ட்ரீட் பண்ணி ஒரு பக்கம் மடிச்சா இன்னொரு பக்கமும் மடிக்கணும். அது அப்படியே அந்த ஃப்ளோவோட சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த குழந்தைகளோட பேரண்ட்ஸே கேட்பாங்க, இப்படி இவ்வளவு நேரம் இவ்வளவு குழந்தைகளை எப்படி பாத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆனா ஒவ்வொரு குழந்தைகளும் இன்ட்ரெஸ்டோட இருப்பாங்க. ஒரு பிரேக்னாலும் போயிட்டு வந்து இருங்க நாங்க போயிட்டு வந்துடுறோம்னு வருவாங்க. ம். அந்த அளவுக்கு கத்துக்குவோம். அந்த சண்டே அன்னைக்கு நானும் ஒரு குழந்தையா இருந்தாங்க. ஆமா 70 வயசு குழந்தை. ஆமா. இது நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த குழந்தைங்களுக்கு கத்து கொடுத்துக்கு முன்னாடி நிறைய கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணல. கண்டிப்பா மேடம். வீட்டுக்கு வந்ததும் நான் டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒரு ஒரு இதவே ஒரு 10 ஆமா ஒரு பறவை செய்யறோம்னாலே அதை 10 டைம் பண்ணுவாங்க நாங்க. ரெஜிஸ்டர் ஆகும் மனசுல. ஆமா இப்போ ஐயா வந்து எப்பவுமே என் கூட இருக்க மாட்டாங்க. அவர் அங்கிருந்து அவர் சொல்லி கொடுத்ததை நான் மைண்ட்ல செட் பண்ணி அதை அவர்கிட்ட கேட்டா கூட ஆன்லைன்ல பார்த்தா கூட பண்ண முடியாதுங்க. அவரு போன்ல சொன்னாலும் பார்த்தும் பண்ண முடியாது. எழுதவும் மாட்டாங்க. மைண்ட்ல செட் பண்ணி இப்படி வருமா அப்படி வருமா அவர் சொன்னாரே அப்படிங்கறது. அவர் ஒரு நாள் தான் மந்த்லி ஒன்ஸ் தான் அவர் கூட இருப்பாங்க. அந்த சண்டே மட்டும் தான் அவர் கூட இருப்பாங்க. மந்த்லி ஒன். அதுல பழகிட்டு வந்துதான் வீட்டுல டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து வீடியோ எடுத்து அனுப்பவும் தெரியாதுங்க. அப்புறம் அவருக்கு போன்ல சொல்லுவாரு, அதுவும் எனக்கு புரியாது. ஒரு பக்கம் படிங்கன்னா எனக்கு லெஃப்டா ரைட்டாங்கிறது எனக்கு புரியாதுங்க. அப்படிங்கும் போது நான் அந்த மந்த்லி ஒன்ஸ் போறேங்க பாருங்க, அதுல பழகிட்டு வந்து அப்படி பழகினதுதான் இந்த ஒரிகாமி. ஓ சூப்பர், கிரேட். அதுலதான் இவ்வளவு பழகினேன். அதுக்கப்புறம் ஐயா பார்க்க வாய்ப்பு கிடைக்கலீங்க. ஒரு 3 டைம்ஸ் தான் பாத்திருப்பாங்க ஐயா. அதுக்குள்ள அவரு கோயம்புத்தூருக்கு நீங்க இருந்துக்கோங்க, நீங்க பழகிட்டீங்க, நான் சேலத்துல இருந்து கோயம்புத்தூர் வர முடியாதுன்னு என்னையவே நீங்க நல்லா பண்றீங்க அப்படியே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன வச்சுட்டாரு. அதுலயே நானே கொஞ்சம் யூடியூப் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஐயாட்டையும் கேட்பேன். நீங்க நான் சொல்றேன் தெரியலன்னா நீங்க யூடியூப்ல போடுங்க வரும், அதை வச்சு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ட்ரை பண்ணி இவ்வளோ அவரு ஒரு 4-5 தான் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ராவா இப்ப பண்ணதெல்லாம் பேப்பர் டஸ்ட்பின் கேப் அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ராவா பண்ணது. யூடியூப் ஏதாவது வச்சிருக்காரா அவரு? யூடியூப் அவரோட யூடியூப் இருக்கா? இல்ல அவரு யூடியூப்ல இல்லைங்க. அவரு ஓ அதனால வேற யார்த்தையும் அவருக்கு இந்த கேட்ஜெட்ல எல்லாம் வந்து பழக்கம் இல்ல. ஆமா அவர் இதுல இல்ல வீடியோவே அனுப்ப மாட்டாங்க ஐயா. அவரு ஒரு வீடியோ அனுப்புங்கன்னா அவரு எனக்கு தெரியாது அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவாரு. நேர்ல வந்த வேணா நான் பழகுறோம் சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதான் அவர் தான் நான் முதல்ல பார்த்தேன். அவர் பார்க்கும்போது அவர் வந்து பண்ணுங்க அப்படின்னா எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க, இந்த மாதிரி ஜூம்ல எல்லாம் பழக்கம் இல்லை, எனக்கு தெரியாது, எனக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அங்கேருந்து வேணா பண்ணலாம் அப்படின்னாரு. அப்படின்னு தான் சொன்னாங்க. வீட்டுக்கு வாங்க, நாங்க கூட வீட்டுக்கு வரோம், உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து சொல்லி தரமா அப்படிங்கிற மாதிரி. கோயம்புத்தூரா? அவர் சேலம், இவங்க சேலம், இவங்க கோயம்புத்தூர். இந்த வாரம் தான் பார்த்தேன் இவங்கள. இவங்க எங்க இருக்காங்க மேடம்? பிரியா மேடம் தெலுங்குபாளையம். கோயம்புத்தூரா? கோயம்புத்தூர்ல தான் பேரூர் பட்டீஸ்வரா இருக்கு இல்லைங்க, அந்த ஏரியால. அதுக்கு பக்கத்துல இருக்க தெலுங்குபாளையம், அந்த அது பக்கத்துல இருக்கு. மூர்த்தி பண்ணுவீங்களா? மூர்த்தி சார் சொல்லுங்க. நீங்க பண்ணிடுவீங்களா? ஒரு 4-5 நாளைக்கு பண்ண மாட்டீங்க? நான் உட்காந்து பண்ணணும், ஃப்ரீ டயத்துல உட்காந்து இதை பார்த்து பண்ணணும். என் பேரனுக்கு அனுப்பணும். நாளைக்கு MIMல காமிங்க பண்ணத. ஐயோ நாளைக்கு பண்ணிடுவோம். இல்ல எனக்கு வேலை இருக்கு, நாளைக்கு பண்ண முடியாது. சரி இப்ப பண்றீங்களா? இப்ப காமிங்க. அதான் பண்ணும்போது பண்றேன், காமிக்கிறேன். மகிழ்ச்சி.
தாய்பா இருக்கீங்களா, பேசுறீங்களா? ஓகே, ஐயா உங்க அனைவரையும் பற்றி அறிமுகப்படுத்திக்கிறீங்களாங்க ஐயா? எனக்கு தெரியாதுங்க. அழகா பேசுறீங்க. நல்லா இருக்கு பாக்க. எல்லாரும் அறிமுகப்படுத்திங்க ஒருத்தரும். என்ன தெரியும் உங்களுக்கு, அதனால மத்தவங்க தாய்பா அறிமுகப்படுத்திங்க. சத்தமா கூப்பிடுங்க சார். நீங்க கூப்பிட்டது எனக்கே கேட்கல. எது? திருச்செந்தூர் வரைக்கும் கேட்கணும். கொஞ்சம் சத்தமா கூப்பிடுங்க சார். தாய்பா தாய்பா ஒரு தரம். அவ்வளவுதான், சரி. அறிமுகப்படுத்துங்க எல்லாரும். நாங்கெல்லாம் சென்னையில இருக்கிறோமா. சரிங்க சார். இங்க வந்து அரட்டை அடிப்போம் இந்த இதே நேரத்துல ஈவினிங். ஆனா இது எல்லாம் ரிட்டையர்டு பர்சனாலிட்டிஸ். நாங்க என்ன சொல்லிக்கிறாங்க, நீங்க அதுக்குள்ள உங்களே எல்லாரும் சொல்றீங்க. அவங்க சூப்பர் ரிட்டையர்டு சரிங்களா. நான் சொல்லுவேன்னு சொன்ன யாருன்னா சொன்னாங்களா? இவ பாருங்க எத்தனை வாய் திறக்குது பாருங்க. சொல்லுங்கன்னு சொன்னா சொல்ல மாட்டாங்க. நம்ம எதனா சொன்னா அப்போ உண்மை வெளில வந்துடும். என்ன பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சிட்டீங்களா சார்? ரிட்டையர்ட் ஆகலன்னு சொல்றீங்களா? அவங்க எல்லாம் யார் யார் என்னன்னு சொல்லுங்க இப்போ. நான் ரிட்டையர்ட் சார். சொல்லுங்க. ரிட்டையர் ஆகி 20 வருஷம் ஆயிடுச்சு. என் பேரு பிரசன்னலட்சுமி. நான் சென்னையில இருக்கேன். ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குறேன். இப்பயும் வேலை பார்த்துட்டே தான் இதை கவனிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் என் பேரு சக்கரபாணி. நான் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டு வீட்டுல இருக்கேன். ஆக்சுவலா இது வந்து என்னுடைய பேர பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க. அவங்க கண்டிப்பா வந்துட்டு அவங்கள பிராக்டிஸ் பண்ண வைக்க போறேன். பேப்பர் வாங்கி கொடுத்து என் சார் வந்து இந்த இது யூடியூப்ல அனுப்புவாங்க. இதை பார்த்து நீங்க செய்யணும்னு பிராக்டிஸ் கொடுக்க போறேன். ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு. சரிங்க சார். நான் இந்த யூடியூப்ல வேணா பொறுமையா ஒவ்வொரு கிராஃப்ட் செய்யற மாதிரி ஒரு போட்டு விடுறேங்க சார். யூடியூப்ல குழந்தைகளுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகுது. இது கொஞ்சம் ஸ்பீடா இருக்குங்க சார். ஒவ்வொரு கிராஃப்டா அனுப்புறோமா உங்களுக்கு? நான் ஒருத்தர் இருக்காங்க பாரு, அவங்க மேத்ஸ் ப்ரொஃபஸரு. இவங்க கல்யாணி இருக்காங்க பாருங்க, அவங்க எழுத்தாளர், கவிஞர். அதுக்கப்புறம் நம்ம ரவிச்சந்திரன் சார் இருக்காரு இல்லையா, அவரும் இப்ப பேசினாங்கல்ல வனிதா மேடமும் நம்ம மெட்ராஸ்ல இருக்கிறாங்க. 2 பேரும் ரிட்டையர்டு, 2 பேரும் எக்ஸ்பர்ட்னு நிறைய பேசுறது இல்ல. அப்புறம் வந்து ரத்னவடிவேல் சார் இலங்கையில இருக்காரு. சிவகுமார் சார் சென்னையில இருக்கிறாரு. பாலகிருஷ்ணன் அவர் அறிமுகப்படுத்திட்டாரு உங்களுக்கு. இருக்கிறவங்க சவுதியில இருக்காரு. சவுதியில இருக்காரு. அப்புறம் ஸ்டீஃபன் சார்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் ஏதோ கொஞ்சம் தெரியும். MYM நிறுவனர். இங்க இவங்க எல்லாரும் வந்து டெய்லி அப்படி சொல்லுங்க மேம். MYMனாலே அவ்வளவுதான்ப்பா. நான் சொல்லிக்க வேண்டியதுதான். எல்லாம் இருக்கிற சைஸாமா கேட்டீங்களா? கேட்டுங்க என்ன மாதிரி சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்காங்க. சமையல் கலை வல்லுனர் நிறைய கத்துக்கணுங்க சார். மாலத்தின்னு இருந்தாங்க. அவங்க வந்து ஸ்டீஃபன் சாரோடைய ஒய்ஃப். அவங்க இப்ப எங்கேயோ வெளியே. உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கணுங்க. வெரி குட். வாங்க டெய்லி வாங்க என் கூட. டைம் இருந்ததுன்னா எங்க செஷன் அட்டெண்ட் பண்ணுங்கம்மா. வாங்க தினமும் வாங்க, நிறைய கத்துப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருக்காது. சரி சரி. அன்னைக்கும் இருக்கும். சார் அது நம்ம வந்து ஏற்கனவே பனை ஓலையை வச்சு செஞ்ச அந்த இதை வந்து அந்த கலைஞரை ஊக்கப்படுத்தணும். MIM இந்த பேப்பர் கலையை ஊக்கப்படுத்தினது வந்து உண்மையிலேயே MIM டீமுக்கும் அந்த அம்மாவுக்கும் பாராட்டுகள் தெரிவிக்கணும். MIM வந்து அந்த எல்லாரும் சொன்ன மாதிரி டெய்லி வாங்கம்மா, ஒரு அறிவு பெட்டகம் நீங்க அள்ளிட்டு போகலாம். பாக்கெட்ல வாளியில ஓட்டையான எல்லாம் இருக்கு, நிறைச்சி வரணும். நான் சொல்லி தர்றது சில விஷயம் உங்களை ஆர்ட் கலையோட அதான் நீங்க செய்யற ஆர்ட் கலையோட அந்த கட்டிங் கலையை நான் உங்களுக்கு வீடியோ நான் வேணா சார் மூலமா அனுப்புறேன். அதுவும் குழந்தைகளை காட்டுங்க. இது ஜப்பானுடைய தான். பட் இது கட்டிங், அது வந்து மடச்சு செய்யறது. இப்ப நான் ஒண்ணு செஞ்சது வந்து பேப்பர் சரியில்லை, அவசரத்துல பண்ணது. இது வந்து தெரியுதா? இது எப்படி இருக்கும்? இது வந்து ஒரு ஒரு புரிஜ் களிமான்னு வைங்களேன். தெரியாதுன்னு நினைக்கிறேன். எப்படி தான் தெரியுதா? அதனால தெரியுது. துபாய்ல இருக்கு. நைஸ் சார். அதே மாதிரி
இது வந்து இது வந்து கோபுரம் தான், பட் கிளியர் அமையல எனக்கு. சரி பேப்பர் சரி நல்லா இருக்குங்க, அருமையா இருக்கு. இது ஒண்ணு இருக்கா. இது வந்து லீஃப் மாதிரி செய்யறது. இதை வந்து நல்ல ஒரு பேப்பர் கலர்ல வச்சு குரூப்பா வெட்டினமாக்கும். கலரா வச்சு பச்சை கலர்ல செஞ்சு, பச்சை கலர் பேப்பர்ல செஞ்சா நல்லா இருக்கும். செய்யலாம், கலர்ல செய்யலாம். இது ஏற்கனவே பாத்துட்டீங்க. இதெல்லாம் ஒரே நிமிஷத்துல தான். இது பேரம் பேத்தில ஏதாவது அழுகுற மாதிரி இருந்தா ஒரு பேப்பரோட கத்திரடு கிட்டே உட்காந்துக்கிறங்க, அப்படியே செஞ்சு முடிக்க வரைக்கும் அமைதியா இருங்க. நிறைய இருக்கு சார், ஒரு நாளைக்கு ஃப்ரீயா பண்ணோம். ரொம்ப நன்றி. நன்றிங்க சார். மகிழ்ச்சி. ரிஃபை பாய் முடிச்சுக்கலாமா? அவங்களுக்கு எந்த ஊரு மேடத்துக்கு? கோயம்புத்தூர். சாரி தான். அவங்க போட்டு சொல்லி போட்டு போவாங்களே. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து உங்களுடைய கலை எனக்கு வாய்ப்பு கொடுத்த நாராயணசாமி மூர்த்தி ஐயாவுக்கும் இந்த குழுவிற்கும் எங்கள் குரு ஐயாவுக்கும் நன்றி. ரைட் மாராஜ், தேங்க்யூ. உங்களுக்கு நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இன்னும் மேலும் வளருங்க, நிறைய பண்ணுங்க, பல விஷயங்கள் இந்த மாதிரி கத்துக்குங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி. வணக்கம். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நீங்க ஆஃப் பண்ணிக்க.